வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க. நம்ம சேலம் மாவட்டம் ஏற்காடில் ஒரு சூப்பரான ஒண்டர்ஃபுல்லான ஒரு டென்ட் கேம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒயில்ட் ட்ரூப் கேம்பிங் கிரவுண்ட்ஸ்னு இந்த ஸ்டேப் கரெக்டாக ஏற்காடுலேருந்து 7 கிலோமீட்டர் போகணும். ஒரு ஹிட்டனான ஸ்பாட் மாதிரி இருக்கும். சுற்றி பீக்காக் அந்த சவுண்ட்லாம் கேட்டு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக 2K மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும் போதும் 1800 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்பேசியஸான டென்ட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டே கொடுத்துருவோம். செக்இன் டைமிங்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 PM செக்இன் ஆகணும். நெக்ஸ்ட் ஈவினிங் போல் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணலாம் ஜாலியாக. உங்களுக்கு எல்லா கேம்ஸும் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, எல்லா கேம்ஸும் வச்சுருக்காங்க. நான் வீடியோலாம் ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன நான் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ட்டு. இதெல்லாம் எடுக்கவே முடியாது. ஏதோ அது திரும்ப திரும்ப வாங்கிதான் ஒன்ஸ் ஷூட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள நிக்காது. எனக்கு வந்து அடுத்த வாட்டி வந்து இதுல எடுக்கிறேன். சரியா, போர்ட்ரைட்ல எடு அடுத்த வாட்டி. நான் போயிட்டு வந்தா நீங்க வச்சீங்கன்னா சுற்றுமா இதெல்லாம் பண்ணிட்டு லாக்ல தான் இருக்கு. ரெடியா? ஒன்னும் சொல்லலாம்டா. மதுரை நல்லா ஒரு அடி அந்த சேஃப்டி லாக் முன்னாடி ட்ரிகர் ஆனோடனே சேஃப்டி லாக் லாக் ஆயிருக்கும். படாது டயர் லேட்டா அடிச்சாண்டா பாட்டில. அவனுக்கே தெரியுது அடிச்சாண்டா. நான் தைரியமா உட்காந்துருப்பேன். மாதிரி நீங்கள் ஈவினிங் ஃபுல்லாக ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அடுத்து நைட் ஆகிட்டு அவங்களுக்கு அன்லிமிட்டெட் பார்பிக்யூ, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி அன்லிமிட்டெட் பார்பிக்யூ கேம்ப் ஃபயரோட ஜாலியாக நீங்கள் சாங்கை போட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நாங்களாம் ஆச்சின்ட்டு மாப்பிள்ளலாம் எவ்வளோ கேட்டாலும் தந்துக்கிட்டே இருந்தாங்க. வரிசையாக அவங்களுக்கு பிளேட் ஃபுல்லாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கேயே உங்களுக்கு லைவாக குக் பண்ணி வரிசையாக ஒரு ஆளாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அன்லிமிட்டடாக நான் கொடுத்தாங்க. இதில் குறைய வைக்கலை. ஃபுட்டும் அதே மாதிரி அந்த சைடு போனீங்கன்னா ஃபுட்டும் அன்லிமிட்டடாக தான் கொடுத்தாங்க. எந்த இதுவுமே இல்லைன்னே சொல்ல. நீங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ சாப்பிட்டாலும் பரவாயில்ல. இவங்ககிட்ட ஒன்று ப்ளஸ்ஸு பார்பிக்யூவும் அன்லிமிட்டடு. நீங்கள் கொடுத்த காசுக்கு இதுவே ஒருத்தனலாம். நீங்கள் கடையில் போய் பார்பிக்யூ வாங்கி சாப்பிட்டாலே 1000 ரூபாய்க்கு பில்லு வச்சிடும். இது அதுக்கு மேலேயும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பார்பிக்யூ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. லைவாக குக் பண்ணி தருவாங்க. வெஜ்ஜுன்னா பைனாப்பிள், அந்த வெஜிடபிள்ஸ், பன்னீர் அதெல்லாம் வச்சு பண்ணி தந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்.
நைட் எப்படி தூங்குறதுக்கு 12 மணி 1 மணிக்கு மேலே ஆயிரும். இங்கே அடுத்து மார்னிங் எந்திரிச்சு சூப்பரான ஒரு சன்ரைஸை பார்த்துட்டு பிளேஸும் பார்த்தீங்களா லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு. இங்கே இவங்க பிளேஸ் மட்டும்தான் டென்ட்டு ஸ்டே ஃபுல்லாக, ரெஸ்ட் ரூமும் நீட் அண்ட் க்ளீனாக ப்ரைவசியாக இருந்துச்சு. அதோட இவங்ககிட்ட சார்ஜிங் போட்டு ஒரு ட்ரீல சின்னதாக சார்ஜிங் போட்டு வச்சுருக்காங்க. தனித்தனியாக ப்ரைவசியாக சார்ஜும் போட்டுக்கலாம். டென்ட்டும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வரலாம், கப்புள்ஸ் கேங், ஃபேமிலி எல்லாத்துக்குமே இவங்க கொஞ்சம் ஒரு சேஃப்டியாக தான் வச்சுருந்தாங்க. டென்ட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் சூப்பராக ரிலாக்ஸ் பண்ண ஒரு டைம் போகிறதே தெரியலைன்னு சொல்லலாம். இவங்ககிட்ட எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி போனாலும் இவங்க வெளியே வர்றப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆக்கி விட்ருவாங்க. எனக்கே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எவ்வளோ டென்ட்டு ஸ்டே பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரல. இது ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸான பிளேஸ்லாம் இல்லை. ஏற்காடில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது, அவ்வளோதான். இவங்கள ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நீங்களும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஒயில் ட்ரூப் கேம்பிங்குன்ட்டு கூகுளில் போட்டால் கூட ஒரு ஒயில் ட்ரூப் கிரவுண்ட் கேம்பிங்குன்ட்டு. ரெஸ்ட் ரூம்லாம் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ப்ரைவசியாக ஒரு 10-20 ரெஸ்ட் ரூமுக்கு மேலே வச்சுருந்தாங்க. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் இவங்க சாட்டர்டே சண்டே மட்டும்தான், வீக்கெண்டில் மட்டும்தான் புக்கிங் எடுக்கிறாங்க. அவ்வளோ எப்படி காலையில் எந்திரிச்சாலே சுற்றி பீகாக் பேர்ட்ஸு எல்லா பேர்ட்ஸும் கொயின்னு உங்களால் தூங்க அலாரமே தேவையில்லை. காலையில் எந்திரிச்சோன்னே டீ காஃபி எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணிக்கு நீங்கள் செக்இன் ஆகிங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு 11 மணி போல் செக் அவுட் ஆகிடலாம். ஃபுல்லாக நாங்கள் போனப்போயும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்ட்டு நிறையா பேர் வந்திருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துக்கோங்க, இட்லி, வடை, வெண்பொங்கல், எக்கு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலி கிட்ஸுன்னு எல்லாருமே நாங்கள் போனப்போயும் வந்து என்ஜாய் பண்ணாங்க. அப்போயும் மார்னிங்கும் உங்களுக்கு அன்லிமிட்டட் தான். நைட்டு தான் அன்லிமிட்டட் கொடுத்தாங்கன்னு பார்த்தா மார்னிங்கும் உங்களுக்கு அன்லிமிட்டடாக கிடைக்கும். நீங்கள் கேட்குறது வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னு மட்டும் இவங்க சொல்லவே மாட்டாங்க. டேஸ்ட் வைஸ் இவங்க ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். மறக்காமல் நீங்களும் போய் ஒரு விசிட் பண்ணிடுங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இனிமேல் வீடியோ போடலாம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் வீடியோ போடுறது இருக்குது. தேங்க்யூ கைஸ்.